ஒருத்தர் எழுதுறாரு, காரியம் செய்வதற்காக ஆற்றுக்கு போனேன், ஆனால் ஆற்றுக்கே யாரோ எனக்கு முன்பு காரியம் செய்து விட்டார்கள். ஆளே போயிருச்சு இல்ல. ஒரு 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 அந்த நிலை என்னங்கிறத 2 வரிக்குள்ள அவர் எழுதி முடிக்கிறார். நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் வறுமை குறித்து ஒரு நண்பர், கல்லூரி நண்பர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். கண்ணதாசன் ஒரு பேச்சில் ஒரு கவிதை சொன்னார். அந்த 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 கவிதை வரி பாருங்க. நெய்த நூலிலும் தைத்த நூல் அதிகம், உடம்புல நெஞ்ச நூலை விட தச்ச நூல் அதிகம்னு வறுமை சொன்னார். இவர் பதிலுக்கு ஒரு கவிதை சொன்னார், அந்த கல்லூரி மாணவர். என்ன? எதிர் வீட்டு ஜன்னலில் எத்தனை சட்டைகள், என் சட்டையில் எத்தனை ஜன்னல்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வறுமையை எவ்வளவு பயங்கரமான 2 வார்த்தையில் சொல்றார். அதை விட இன்னொரு வறுமையை பற்றிய ஒரு கவிதை. நாளை சமைத்துக் கொள்ளலாம். வார்த்தை எப்படி? நாளை சமைத்துக் கொள்ளலாம் கண்ணே, அடுப்பில் பூனை தூங்குகிறது. பதில், பூனை ஐயா. ஒரே வரியில் கொண்டே போட்டா, நாளைக்கு சமையல் என்ன பூனை ஐயா. இப்போ வறுமையை சொல்றதுக்கு எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை எல்லாம் எவ்வளவு சுலபமாக சொல்லிடுறாங்க. நீங்கள் மிக நீள பக்கங்களில் எழுத வேண்டியதை 2 வரிகளில் சொல்லக்கூடிய வல்லமை கவிதைக்கு இருக்கிறது. இது ஒரு அழகு. சங்க இலக்கியத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, கம்பராமாயணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, பின்னால் வந்த பாரதியார் கவிதைக்கு ஒரு சிறப்பு இருக்கு, நம்முடைய சுரதாவுடைய கவிதைக்கு ஒரு பெரிய சிறப்பு. சார், ஊமையில் அந்த ஆள் அடிச்சுக்க முடியாது கவிதையில். சோவுக்கும் அவருக்கு சண்டை வந்தது. இவர் கவிதையை சோ கிண்டல் பண்ணிட்டாரு. சோ கிண்டல் பண்ணிட்டதுக்கு 2 வரி எழுதுறாரு கடைசியாக அந்த பாட்டை முட்டி. மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை, மாணிக்கம் கூழாங்கல் ஆவதில்லை. மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை, மாணிக்கம் கூழாங்கல் ஆவதில்லை. அப்புறம் இந்த கேள்விக்குறி அப்படிங்கிறத பற்றி எழுதும்போது சுரதா சொல்றார், எழுத்துக்கள் அணிவகுப்பில் இறுதியில் நிற்கிறங்கிறார். இந்த மாதிரி நம்ம வியக்கக்கூடிய சொல்லாட்சி. சார், புடலங்காயை பற்றி ஒரு வார்த்தை எழுதுறாரு ஊமை கவிஞர் சுரதா. என்னன்னா, சைவ பாம்புன்னர். சைவ பாம்பு. சுரதாவை பற்றி சுரதாட்ட பெரிய ஆச்சரியம். ஆனால் திடீர்னு எழுதிக்கிட்டே வருவார், கேஆர் விஜயா கன்னத்தில் மச்சம் இல்லைம்பர். ரொம்ப பெரிய உலக வரலாற்று முக்கியம் வாய்ந்த செய்தியா. அது சுரதாவுடைய தனி பாணி. இந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களையும் நம்ம நினைவு கூறணும். கண்ணதாசன், வாலி, சுரதா, முருகுசுந்தரம், பொன்னிவளவன், அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். என்ன கவிதை அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள் எல்லாம். சார், சாதாரண விஷயத்தை கூட கவித்துவமாக சொல்லுகிற ஆற்றல் உடையவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. மனைவி இறந்து போயிட்டதை 2 வரியில் சொல்றார். இந்த பாலைவனத்துக்கென்றே சமைக்கப்பட்ட ஒட்டகம் அவள். இந்த பாலைவனத்துக்கென்று சமைக்கப்பட்ட ஒட்டகம் அவள். இதை விட மனைவிக்கு ஒரு ட்ரிபியூட். தாஜ்மஹாலை விட இந்த கவிதை இன்னும் உயர்வானது. மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் மிக உயர்வான ஒரு கவிதை இல்லைங்களா? இந்த மாதிரி கவிதை எவ்வளவு பெரிய வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம கொண்டாடணும். கவிதை புத்தகங்களை வாங்கணும், படிக்கணும், ரசிக்கணும், அதை நினைவில் வச்சுருக்கணும், 10 பேரோடு ஷேர் பண்ணணும். தம்பி நல்லா பண்ணார். இப்போது கவிதையிலேருந்து நீங்கள் கட்டுரைகள்ங்கிற ட்ராவல் இருக்குது பாருங்கள், ஒரு ஆச்சரியமான ட்ராவல். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உடையது கட்டுரை. நான் எழுத்தாளனாகவும் மாறினதுக்கு காரணமே எம்எஸ் உதயமூர்த்தியினுடைய எண்ணங்கள்ங்கிற கட்டுரை. நான் எம்எஸ் உதயமூர்த்தியை போய் ஹோட்டல் அன்னபூர்ணாவில் பார்த்தேன். நான் பார்த்தபோது சொன்னேன், ஐயா நல்லா எழுதுறீங்க ஐயா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது உங்கள் புத்தகத்தை படிக்கும்போது. ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம்னு கேட்டேன். சொல்லுங்கள் தம்பி அப்படின்னார். அவர் அமெரிக்காவில் இருந்தார், வந்திருந்தார். அப்போது நீங்கள் உங்கள் புத்தகத்தில் எழுதுகிற உதாரணம் எல்லாமே அமெரிக்கா புத்தகங்களில் இருக்கிற விஷயத்தை எழுதுறீங்க. ஏங்க, தன்னம்பிக்கையை பற்றி எழுதும்போது எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஆட்களை எழுத வேணாமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். ஏங்க, தன்னம்பிக்கை விதை போட்டு விளையணுங்க, இறக்குமதி பண்ணி கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டேன். தன்னம்பிக்கை விதை போட்டு விளையணுங்க, அதை இறக்குமதி பண்ணால் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எந்திரிச்சு உதயமூர்த்தி சார் என் கையை குலுக்கிட்டு சொன்னார், என்ன அருமையான வார்த்தை, இதை நீங்கள் எழுதுனா என்ன, நான் ஒன்று பண்ணுறேன். நான் அமெரிக்காவில் வளர்ந்துட்டதால் அந்த உதாரணம் தான் தெரியும். நீங்கள் இந்திய தன்மையோடு ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு அவர் எழுதுன்னு சொன்னதால் நான் எழுதியது தான் ஆனந்த விகடன் பிரசுரத்தில் வந்த மனசே நீ ஒரு மந்திரச்சாவி என்ற தொடர்.
5 லட்சம் பதிப்புகளுக்கு மேல் விற்ற தொடர், 5 லட்சம் காப்பிக்கு மேலே விற்ற தொடர். நான் எழுதுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தது எம்.எஸ். உதயமூர்த்தியினுடைய எழுத்துக்கள். எதுக்கு சொல்ல வரேன், எவ்வளவு தூரத்துக்கு அந்த கட்டுரை மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலிமை உடையது அப்படிங்கிற அந்த உணர்வை சொன்ன இப்போ தம்பி பிரிட்டோ அது பற்றிய விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பார். வாங்க. சுவிட்ச் சரியா இருக்க. யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், புத்தக கண்காட்சி என்று அங்கொரு மூலைக்கும் இங்கொரு மூலைக்கும் நடந்து கொண்டிருந்ததை உண்மையிலேயே ஒரு திருவிழாவை போல புத்தக திருவிழா என்று மாற்றி காட்டிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் நிறைந்த சபைக்கும் என்னுடைய வணக்கம். தலைப்பு மக்களை நெருங்க மகத்தான வழி கட்டுரைகளை. நடுவர் ஐயா எடுத்த உடனே சொன்னார், கவிதை என்பது உணர்வுக்கானது, ஆனால் கட்டுரைகள் என்பதுதான் அறிவுக்கானது. சனிக்கிழமை சாயந்தரம் ஐபிஎல் மேட்சை விட்டுட்டு, சீரியலை விட்டுட்டு, திரைப்படங்களை விட்டுட்டு, குடும்பத்தில் இருக்கிற வேற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு புத்தகம் என்கின்ற அறிவிற்காகவும் அறிவு தரக்கூடிய இப்பேற்பட்ட பேச்சுக்காகவும் வந்திருக்கிறார்கள் என்றால் அத்தனை பேருமே என் கட்சி தான். மறுக்க முடியுமா? கட்டுரைகள் அறிவுக்கானது என்றால் இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அறிவுக்கான கூட்டம் தானே. கபிலா சொன்னாங்க, எத்தனை அழகான கதை, நிலாவில் ஆயா வடை சுட்டு விற்றாங்கன்னு. உண்மைதான், எல்லாரும் கேட்டு வளர்ந்தோம் தான். அந்த கதையை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தா இந்தியா சந்திராயன் 3ல் அறிவை பயன்படுத்தி தன்னுடைய கொடியை போய் நட்டுட்டு வந்திருக்க முடியுமா? கட்டுரை என்கின்ற அறிவை பயன்படுத்தியதால் தான். அடுத்து அண்ணன் வந்தார். அண்ணன் இப்போ வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க, முனைவர் பேராசிரியர்னு. அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், முனைவர் பட்டம் ஆய்வு கவிதை வாசித்து படிச்சிங்களா இல்லை ஆய்வு கட்டுரை வாங்கிட்டு வாங்கினீங்களா? பொழப்பே அவருக்கு அதுதான். ஆய்வு கவிதை இல்லை ஆய்வு கதைன்னு ஏதாச்சும் இருக்கா? உங்களுடைய அறிவினுடைய செழுமை மொழியினுடைய கட்டுரை என்கின்ற வடிவத்தால் வெளிப்பட்டதால் கிடைக்கப்பட்டது உங்களுக்கு முனைவர் பட்டம். அதனால தான் பேராசிரியர். ஐயா முன்னாடியே சொன்னார், உண்மையிலே கல்லூரியில் போய் பாடம் நடத்துகிறாரான்னு. அண்ணன் தான் சொன்னார், கம்பன் 10,000 பாட்டு எழுதியிருக்கான். யாருக்காச்சும் தெரியவா போது? முன்னாடி இருக்கிற ஒரு 4 லைன் வேற பாட்டு, கீழே இருக்கிற ஒரு லைன் வேற பாட்டு, கடைசியில் மட்டும் அண்ணலும் நோக்கிலால் அவளும் நோக்கிலா. ஒரு பேராசிரியர் பார்க்குற வேலையாங்குது. எப்படிங்க மாணவர்கள் படிப்பாங்க? கவிதையை சொன்னார், ஹைக்கூலேருந்து ஆரம்பித்து ஒரு ஜனகணமன பண்ணார். அதே மாதிரி தான் அவர் சொன்ன கவிதைகள் இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து ஹைக்கூ அப்படின்னா அது மட்டும்தான் எனக்கு கேட்டது. இந்த ஹைக்கூ என்கின்ற கவிதையை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் முதலாக அறிமுகப்படுத்தியது பாரதி என்கின்ற கவிஞரினுடைய கட்டுரையில் தான். நீங்கள் பாரதியினுடைய கட்டுரையை படித்து பாருங்கள். ஹொக்கு கவிதைன்னு சீனாவில் இருக்கின்ற ஒரு கவிஞரினுடைய கவிதையை மொழியாக்கம் செய்து பாரதி கட்டுரையில் எழுதியதால் தான் தமிழ்நாட்டில் ஹைக்கூ என்கின்ற கவிதை வடிவம் இருப்பதே தெரிய வந்தது. இப்படி இருக்கும்போது ஏன் கட்டுரைகள்? கட்டுரை மக்களை எளிவதற்கு எளிதான வழி எது? அதுதான தலைப்பு. நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு மொழியினுடைய கூர்மையான வடிவம் ஒன்று இருக்குமே ஆனால் அது கவிதை தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு மொழியினுடைய ஒரு இனக்குழுவினுடைய ஒட்டுமொத்த பண்பாடும் வெளிப்பட வேண்டும் என்றால் அது காப்பியங்கள் தான் வெளிப்படும், அது கதைகள் தான் சொல்ல முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாடல் அடுத்து பேச வராங்க, இசை. இசைக்கு மொழி என்பது கூட அவசியம் கிடையாது, அது உணர்வு பூர்வமானது, அது கட்டுரையை விட உயர்ந்தது தான். ஆனால் தலைப்பு இதில் எது உயர்ந்ததுன்னு கிடையாது, மக்களை நெருங்குவதற்கு எது எளிதான வழி. இப்போ எல்லா மக்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க எல்லாட்டையும் ஒரு பேப்பரும் பேனாவை கொடுத்து நீங்கள் என்ன காலையிலேருந்து செஞ்சீங்கன்னு தான் எனக்கு கதை எழுதுவீங்களா இல்லை கவிதை எழுதுவீங்களா? சொல்வேந்தர் ஐயா வீட்டில் இருக்க, நால்வர் உடன் இருக்க, அதன் முன்பு வந்த இருவர் பொய்யுரைக்க, ஆகா என்று எழுந்தது பார் பட்டிமன்றம், கவிதை எழுதுவீங்களா? நம் சொல்லக்கூடிய முறையில் எழுதினால் அது கட்டுரை. நீங்கள் தமிழினுடைய அகராதியை எடுத்து பார்த்தால் கட்டுரைக்கான பொருள் என்ன தெரியுமா? சொல்லுதல் தான். நாம் பேசுவதற்கு உரைத்தல் என்று ஒரு சொல் இருக்கிறது. மேடையில் நின்று பேசினால் உரை, அதை எழுத்தாக மாற்றினால் கட்டுரை. அப்போ மக்களினுடைய மொழியில் எந்த வடிவம் இருக்குன்னா அது கட்டுரை தானே. இப்போ
உலக வரலாற்றில் இருக்கின்ற மிகப்பெரிய எழுத்து காப்பியங்கள் அல்லது பல ஊழிகள் தாண்டி வந்த எழுத்து சித்திரங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அது எல்லாம் யாரோ ஒருவர் சொன்னது தான். ஒரு போர்க்களத்தில் நின்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை எழுதியதால் கீதை அது இன்றைய வரைக்கும் நிற்கிறது. மழை பொழிவில் இயேசு கிறிஸ்து சொன்னதை சொன்ன மொழியில் எழுதியதால் அது மலை பிரசங்கம் இன்றைய வரைக்கும் படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புத்தர் சொன்ன அறிவுரைகளை சொன்னதால் அதை எழுதியது தான் புத்தரினுடைய தம்மம் இன்னை வரைக்கும் நிற்கிறது. மக்களுக்கு அவர்களுடைய மொழியில் சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம் இருக்கும் என்றால், ஒரு எழுத்தினுடைய வடிவம் இருக்கும் என்றால் அது கட்டுரை தான். அதனால தான் மக்களுக்கு அதை மிக எளிமையாக சொல்லணும். சார் ஒன்றும் இல்லை சார், காலையில் தோசைக்கு தேங்காய் சட்னி அரைக்கணும், டோட்டல் ஆஃப் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கர்நாடக சங்கீதத்தில் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களா, இல்லை காலையில் பத்திரிகையில் கட்டுரையில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்களா? கட்டுரை நீளமாக இருக்குது, படிக்க முடியாது. லட்சக்கணக்கான பிரதிகள் இன்றைக்கு புத்தகங்கள் விற்கிறதா இல்லை தினந்தோறும் செய்தித்தாள்கள் விற்கிறதான்னு அண்ணன் தான் பதில் சொல்லணும். இப்போது சிலப்பதிகாரம் எடுத்துக்கோங்க. சிலப்பதிகாரத்தை விட ஒரு கவிதை இருக்க முடியுமா? சிலப்பதிகாரத்தை விட ஒரு நாடகம் இருக்க முடியுமா? அதில் இல்லாத முதலாக நாட்டுப்புற பாடல்களை இலக்கியத்தில் கொண்டு வந்த காப்பியம் என்றால் அது சிலப்பதிகாரம் தான். அதில் கவிதை இருக்குது, அதில் நாடகம் இருக்குது, அதில் பாட்டு இருக்குது. ஆனால் இப்பேற்பட்ட சிலப்பதிகாரத்திற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? உரை இடையிட்ட பாட்டுடை செயல் தான். உரைநடை வடிவத்தில் எழுதுவதற்கான முயற்சி காப்பிய களம் அண்ணன் சொன்னார், சங்க காலத்திலிருந்தே இருக்குது. சரி, அதெல்லாம் ஒதுக்கிடலாம். உரை ஆசிரியர்கள்னு ஒரு மரபே இருக்கே. நீங்கள் கட்டுரை முதலாக எங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோன்னா உரையாசிரியர்களுடைய மரபிலிருந்து வந்தது. ஏன் வந்துச்சு? சிலப்பதிகாரம் இருக்குது. அந்த சிலப்பதிகாரத்தை இன்னும் மக்களுக்கு எளிமையாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருவர் உரை எழுத வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. அந்த உரையினுடைய வளர்ச்சி தான் கட்டுரையாக இருக்குது. இன்னைக்கு 1330 குறளை விட திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகள் தான் ஜாஸ்தி. நம்ம எல்லாருக்கும் ஒரு குறள் தெரியும், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. எந்த பிரதிபலனும் பார்க்காமல் ஒருத்தருக்கு உதவி செய்கிறார்னா அந்த உதவி கடலை விட பெருசு. இதுதானே பொருள். நாவலர் நெடுஞ்செழியன் அவருடைய கட்டுரையில் இதுக்கு ஒரு உரை எழுதுகிறார். ஒரு குறளில் இருப்பது மொத்தமே 7 சொற்கள் தான். அப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் மிக ஆழமான பொருள் இருக்கும். ஏன் பயன் கருதி செய்யாத ஒரு உதவிக்கு கடலை இங்கே உவமையாக சொல்லணும்? நாவலர் நெடுஞ்செழியன் கட்டுரையில் எழுதுகிறாரு, ஒரு கடல் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி எது? அது தன்னுடைய நீரை நீராவியாக மாற்றி மேகமாக தருது. அந்த மேகம்தான் மழையாக புரியுது. அப்போது ஒரு கடல் செய்யக்கூடிய உதவி என்றால் அது மழை தான். அதை கடல் ஏன் செய்யுதுன்னா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து ஆவியாகி மேகமாக மாறுச்சுன்னா அந்த மேகம் குளிர்ந்து மழையாக மாறும். அந்த மழை ஆறாக மாறி எங்கே சுற்றினாலும் உப்பை எடுத்துகிட்டு வந்து திருப்பி என்கிட்ட தான் சேருங்கிற ஒரு பயன் கருதி கடல் செய்யுது. ஆனால் அந்த விதமான பயனையும் கருதி செய்யாத ஒருவர் அந்த கடலை விட மேலடா அப்படின்னு உரை எழுதுகிறார். ஒரு திருக்குறளை ஒரு கட்டுரையில் இருக்கின்ற உரை இன்னும் நமக்கு எளிதாக கொண்டு வந்து சேர்க்குதுல. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, பிழை இல்லாமல் கற்றபின் கற்றபடி நில். இதுதான பொருள். ஒருத்தர் உரை எழுதுகிறார், இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் துணைக்காலையே பயன்படுத்தவே இல்லை. என்ன காரணம்? நீ பிழை இல்லாமல் கல்வியை கற்றுவிட்டால் எந்த காலம் உனக்கு தேவையில்லை, நீ சொந்த காலில் நிற்கலாம் என்பதற்காக வள்ளுவர் இதில் துணைக்கால் இல்லாமல் எழுதினார் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ காலந்தோறும் குறள் ஒரே குறள் தான், ஆனால் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கல. அதை சாதித்து காட்டியதெல்லாம் கட்டுரைகள் தான். அப்போது ஒரு கவிதையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், மக்களினுடைய மொழியில் மக்களுக்கு எது, அதை ஒரு குறளை மக்களுக்கு நேரடியாக எது எடுத்துகிட்டு போகுது? அன்னை குறுந்தொகையில் ஒரு பாட்டு சொன்னார், யாயும் நியாயும் யார் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளை அறிந்தும் செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. கவிதை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அதோடு நிறுத்திருக்க வேண்டியதானே? ஏன் பொருள் சொல்கிறாரு? ஏன்னா புரியாது, ஏன்னா மக்களுக்கு தெரியாது. அதை மக்களுக்கு தெரிகின்ற விதத்தில் புரிகின்ற விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அருகமர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மொழி நடை வேண்டும். அதுதான் கட்டுரையில் இருக்கிறது. அதனால தான் மக்கள் தினம்தோறும் படிக்கின்ற செய்தித்தாள்களில் கட்டுரை வடிவில் தான் எல்லா செய்திகளும், அறிவினுடைய எல்லா தகவல்களும் கடத்தப்படுகிறது. இந்த கடலூர் மண் எத்தனை புனிதமானது என்றால் ஒவ்வொரு பேச்சாளர்களும் வணங்க வேண்டிய மண். ஏனென்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஒருவர் முன்னின்று பேசுவதை ஒரு கூட்டம் கவனிப்பது போன்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியது திருப்பாதிரி புரியூர் ஞானியார் அடிகள். வாரியார் சாமிகளுக்கு அவர் ஆசிரியர், திருவிக்காக்கு அவர் ஆசிரியர், மாப்போசிக்கு அவர் ஆசிரியர். ஞானியார் அடிகளார்
அவர் உரை ஒரு மேடையில் நின்று பேசிட்டார்னா ஒரு சொல் மாறாம கட்டுரையாக அப்படியே வரும். இது கட்டுரையினுடைய வீச்சு எத்தனை ஆழமானதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஞானியார் அடிகளாரினுடைய பேச்சு, அவர் சைவத்தை தமிழ்நாட்டில் வளர்த்த மிகப்பெரிய முன்னோடி. அவரினுடைய பேச்சு கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்ன பெரியாரினுடைய குடியரசு பத்திரிகையில் வரும். ஒரு சொல் மாறாமல் ஒரு புள்ளி மாறாமல் வரும் என்றால் அது கட்டுரையினுடைய வலிமை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எட்டி பார்க்கின்ற தூரத்தில் இருப்பது பாண்டிச்சேரி, புதுச்சேரி. 250 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் விடாமல் 25 வருடமாக ஒருத்தர் டைரி எழுதியிருக்காரு, நாட்குறிப்பு எழுதியிருக்காரு. ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்புன்னு. ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் அது 12 தொகுதிகள், ஒரே ஒரு புத்தகத்தையாவது படித்து பார்க்க வேண்டும். 250 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்முடைய மண்ணில் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு அற்புதமான சான்று அது. அவர் கவிதை வழியில் எழுதலை, கதை வழியில் எழுதலை, கட்டுரை வரையில் 250 வருஷத்துக்கு முன்னாடி. கட்டுரை என்கின்ற ஒரு மொழி பிறப்பதற்கு முன்பாகவே கடலூரில் இருக்கின்ற ஒருவர் தான் அதை செஞ்சிருக்காருன்னா கடலூர் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இது பெருமை. கபிலா, நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். கபிலா சொன்னாங்க, கதையினால்தான் சுதந்திரமே வந்துச்சுன்னு. அது கட்டுரைக்குள்ளதுங்க. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியரும் கட்டுரைக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? வாழையடி வாழையன வந்த ஞான கூட்ட திருமரபு அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி எல்லாவற்றுக்கும் ஒரு மரபு இருக்கு. காந்தியடிகள் வானத்திலிருந்து குதிக்கல. அவருக்கு முன்னாடி அவருடைய ஆசிரியர் இருந்தார், கோபாலகிருஷ்ண கோகலே. அவருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரியவர், ஒரு மிதவாதி இருந்தார், ஃபெரோஷா மேத்தா. ஃபெரோஷா மேத்தா என்ன பண்ணுவார்னா, ஆங்கிலேயர்கள் செய்கின்ற அக்கிரமங்களை எல்லாம் ஒரு கடிதமாக மனுவாக எழுதி ஆங்கிலேயர்கிட்டே போய் கொடுப்பார். நீங்கள் வரியை குறைக்கணும்னு ஆங்கிலேயர்கிட்ட போய் சொல்லுவார். அதை அப்படியே கட்டுரையாக அடுத்த நாள் அவருடைய இதழில் எழுதுவார். கோபாலகிருஷ்ண கோகலே இதை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவன் தான் நம்ம அடிமைப்படுத்தியிருக்கான், அவன்கிட்ட போய் பிச்சை எடுப்பது போன்று நீங்கள் மனுக்களை கொடுக்கிறீர்களே, இது என்ன நியாயம்னு. அதுக்கு ஃபெரோஷா மேத்தா சொன்னார், என்னுடைய ஆயுதம் என்பது ஆங்கிலேயனுக்கு நான் எழுதி கொடுக்கின்ற மனு கிடையாது. என்ன அக்கிரமங்களை அவன் செய்கிறான் என்று அடுத்த நாள் நான் கட்டுரையாக இதழ்களில் எழுதுகிறேனே, என்னுடைய கட்டுரை தான் என்னுடைய ஆயுதம் சொன்னார்னா, நாம் அடிமையாக கிடக்கிறோம் என்பதை மக்களுக்கு உணர்த்தியது கட்டுரைகள் தான். அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் மிக குறைவான விலையில் நாம் சேர்க்கக்கூடிய ஆகப்பெரிய செல்வங்கள் என்றால் அது புத்தகங்கள் தான். நாம் ஒரு கட்டுரை தொகுப்பு வாங்குறோம்னா அதில் 40 கட்டுரைகள் இருக்கிறது என்றால் அது 40மே நமக்கான கட்டுரைகளா என்றால் கிடையாது. ஏதோ ஒரு கட்டுரை நமக்கானது. அந்த ஒரு கட்டுரையிலும் ஒரே ஒரு வரி நம் வாழ்க்கையை மாற்றும். அந்த வரி ஒரு கற்குவியலில் இருக்கின்ற வைரக்கல்லை போல ஜொலிக்கும். அந்த ஒரு வரிக்காக அனைவருமே புத்தகங்களை வாங்கி, குறிப்பாக ஐயா 40 கட்டுரை தொகுப்புகளுக்கு மேல் எழுதியவர். ஐயாவே முதல்ல எங்கள் கட்சி தான். ஐயா எழுதிய கவிதை நூல் ஏதாவது வந்திருக்கா, இல்லை கதை ஏதாவது தெரியுமா? 40 கட்டுரை தொகுப்பு எழுதியவர் எங்களுடைய சுகி சிவம் ஐயா. நல்ல தீர்ப்பு மிக நிச்சயமாக கட்டுரைகளே என்று வழங்குங்கள். வணக்கம். எழுத்து உரையாக மாறுகிற போது அது எவ்வளவு வலிமையுடைய ஆயுதமாக மாறுகிறது என்பதை தம்பி பிரிட்டோ மிக அழகாக வடித்து காண்பித்தார். ஏன்னா இந்த உரை அப்படிங்கிற சொல்லுக்கு கட்டு உரை, உரை அப்படிங்கிற போதெல்லாம் ஆழமான பொருள் கொள்ள முடியும். இப்போ கவிதையை படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கவிதைக்கு கூட ஒருத்தர் உரை எழுதுவார். அந்த நூலாசிரியன் எழுதாததை கூட அவர் எழுதுவார். ஆச்சரியமாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஞானியாரடிகளையெல்லாம் அவர் நினைவூட்டினார். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆண்டாளுடைய திருப்பாவையில் ஒரு வரி வருது, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு. இதுக்கு பொழிப்புரை எழுதுனா என்ன எழுதுவீங்க? கூடார் எதிரிகள், வெல்லும் வெல்லுகிற, சீர் கோவிந்தன் சிறப்புடைய கோவிந்தன், எதிரிகளை வெல்லுகிற கோவிந்தனே. உரை முடிஞ்சு போச்சு இல்லை? ஆனால் நயமா உரை எழுதினவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எதிரிகளிடத்தில் தோற்று போவான், எதிரிகளிடத்தில் வெற்றி பெறுவான் என்றதாலேயே வேண்டியவரிடத்தில் தோற்று போவான் என்று பொருள் கொள்க. எவ்வளவு பெரிய விஷயங்க. கூடியவரிடத்தில் தோற்று போவான். நமக்கு யார் வேணுமோ அவங்களோட தோற்று போக வேண்டியது தானே. நம்ம பேர குழந்தை அங்கேருந்து வருது, தாத்தா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்ன பத்மஸ்ரீ கிடைச்சதை விட சந்தோஷமான விஷயம் அதுதான். அப்படியா நீ சொல்லிட்டல்ல, ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுங்களா, நமக்கு ரொம்ப வேண்டியது அந்த குழந்தை தான். பத்மஸ்ரீ பட்டம் இல்லை, அதை கொடுக்க போறதில்லை எனக்கு, அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வர, வேண்டியவரிடத்தில் தோற்று போகிறவன் தான் வாழ்க்கையை இனிமையா நடத்த முடியும். கணவன்மார்கள் கவனிக்க,
வேண்டியவரிடத்தில் தோற்று போனால் மட்டும்தான் வாழ்க்கை இனிமையுடையதாக இருக்கும். கணவன்மார்கள் கவனிக்க. ஏன் பெண்களுக்கு சொல்லக்கூடாதா? சான்ஸே இல்லை. ஒரு நாளும் அவங்க தோற்று போக ரெடியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு க்ளூ. இப்போ தம்பி சொன்னதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போங்க. கட்டுரை அப்படின்ன உடனே எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, கார்ல் மார்க்ஸினுடைய ஒரு புத்தகம் கட்டுரை தானே. இன்னைக்கு எத்தனை அரசியல் கட்சி உலகம் முழுக்க இருக்கு, அதை அடிப்படையாக கொண்டு எத்தனை அரசுகள் அதை மையமாக கொண்டு இருக்கிறது. சோவியத் ரஷ்யா, சீனா, எத்தனை நாடுகள் அந்த அவருடைய கருத்து அப்படியே ஒரு ஆட்சி மூலமாக மாறி இருக்கிறது. அது மாதிரியான கட்டுரைகளை படிக்க முடியாது. சொல்லலாம் விளையாட்டா, எங்க தாஸ் கேபிட்டல் எடுத்து அப்படியே வரிக்கு வரி படித்து புரிஞ்சுக்க பாருங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கட்டுரைகளை படிப்பது என்பது சுலபமான விஷயம் அல்ல, ரொம்ப சிரமமான விஷயம். நீங்கள் மறைமலடிகள் கட்டுரையை படிச்சீங்கன்னா சில நுட்பங்கள் தெரியும். தோ பரமசிவன் அப்படிங்கிறவர் எழுதின கட்டுரைகளை படித்தா தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியும். பண்பாட்டு அசைவுகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்குது. அவருடைய மொத்த தொகுப்பையும் இப்போ புக்காக்கி இருக்கிறாங்க. தோ பரமசிவன் தமிழுக்கு செய்திருக்கிற சேவை சாதாரணமான சேவை அல்ல. தமிழருடைய வாழ்வியல், தமிழருடைய உணவு, தமிழருடைய பழக்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து முன்னால் வைக்கக்கூடிய ஆற்றல் தோ பரமசிவம் அவருடைய கட்டுரைக்கு உண்டு. கட்டுரை படிக்கிறது, நிதானமாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவிதை ஜாலி, கதை ஜாலி, கட்டுரை ஜாலி இல்லை, அது ஜோலி வேலை. முழுமையாக உட்காந்து அறிவுபூர்வமாக படிக்கணும். அதை தம்பி ரொம்ப அருமையாக எடுத்துரைத்தார். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கட்டுரையை கேட்டு நமக்கு வந்து சீரியஸான விஷயம். கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். பாட்டு தான், அதையும் பாடுறவங்க பாடுனா அது பீட்டு தான். சகோதரி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்போது பாடல்கள் தான் மக்களை நெருங்குவதற்கான யுக்தி. எனக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். அவங்க ஒரு எப்படியும் ஒரு 13 நிமிஷம் பேசணும். எனக்கு தீர்ப்புக்கு ஒரு 15 நிமிஷமாவது கொடுக்கணும். அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் யாராவது எந்திரிச்சு போனீங்க சாபம் விட்டுருவேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஓர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழெங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். மேடையில் வீற்றிருக்கும் நடுவர் ஐயா, பேச்சாளர் பெருமக்கள் மற்றும் இன்று திரளாக கூடி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை இசையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை இசைவோடு ஏற்றுக்கொள்கிறோம். அது ஒன்னே போதும் ஐயா, தீர்ப்பை இப்பவே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில இசை என்பது இன்றியமையாத ஒன்று. இசை என்பது மனிதனுடைய உடலில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, ஒருவரை எப்பொழுது மனிதன் என்று சொல்கின்றோம்? இவர் மனிதன், இவரை ஒரு பெயர் வைத்து கூப்பிடுவது அப்படின்னா அது எப்போ அப்படின்னு சொன்னா, நம்ம உயிர் இருக்கும் பொழுது. இந்த உயிர் இருக்கணும்னா அதுக்கு முக்கியம் எது தெரியுமா? இதயம்னு ஒன்று இருக்குல்ல. அந்த இதயம் என்று சொல்லக்கூடியது துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் அவன் உயிர் உள்ள மனிதன். அவனை பெயர் சொல்லி அழைப்பார்கள். அந்த இதய துடிப்பு என்னைக்கு நிற்குதோ அவர் என்பது அதுவாகிவிடும். அப்போ நம் உடம்பிலேயே இசை என்பது இருக்கு. அந்த இசை என்பது இல்லைன்னா அது வெறும் உடல் தானே வழிய உயிர் கிடையாது. அதனால மனிதனை நெருங்குவதற்கு இசையை விட ஒரு அருமையான வழி கிடையவே கிடையாது. எல்லா வழியிலையும் அவரை நெருங்க முடியும். கவிதைகள் நெருங்கும் இல்லைன்னு சொல்லல, கதைகள் அவர்களை நெருங்கும் இல்லைன்னே சொல்லல. ஆனால் எது அவர்கள் மனதில் அழிக்க முடியாம இருக்குன்னு பார்த்தா அது இசைதான், பாடல்கள் தான். அப்படி அந்த பாடல்களை
கவிதைகளாக பார்க்கறத விட இசையாக பாடும் பொழுது எல்லாருடைய மனசுலையுமே அது எளிமையாக ரொம்ப காலம் நிற்கின்றது. இப்போ நான் இந்த பாட்டு பாடினேனே, எத்தனை பேர் என்னோட சேர்ந்து பாடினீங்க? இப்போ இதையே வெறுமன ஒரு கவிதையாக இருந்தால் இத்தனை பேர் சேர்ந்து பாடியிருப்பீங்களான்னு தெரியாது. சிவசதீஷ் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். பழைய காலத்தில் கம்பராமாயணம் அதை இன்னைக்கு கவிஞர் எப்படி எழுதியிருக்காங்க, பழைய காலத்தில் சங்க இலக்கியங்கள்லேருந்து யாயும் யாயும் அதை இன்னைக்கு கவிஞர்கள் எப்படி எழுதியிருக்காங்க. ஐயா, நாங்கள் கவிஞர்களை பற்றி மட்டும் பேசவில்லை, பாமரனையும் எது போய் செல்கின்றது என்பதுதான் இன்றைய பேச்சாக இருக்கு. அப்போ பாமரனையும் போய் சேர வேண்டும் என்றால் கட்டுரைகள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு இருக்கிற நேரத்தில் உட்காந்து கட்டுரைகளை படிப்பதுன்னா ரொம்ப ரொம்ப கடினம், நம்மளால் அது முடியாது. கவிதை ஒரு சிலருக்கு புரியும், எல்லாராலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது. கதை, கட்டுரைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை உண்டோ அதுபோல கதைக்கு கொஞ்சம் பொய் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அந்த பொய்னு சொல்கிறத விட மிகைப்படுத்தி சொல்லுதல், எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறது கதையில் ரொம்ப அழகான ஒன்று. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சாம்பாருக்கு சாதாரணமாக ஒரு குறிப்பு கொடுக்குறோம். அந்த குறிப்பை வாங்கிட்டு நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி சாம்பார் பண்ணுறோம்ல, இப்போ தேங்காய் அரைச்சி பண்ணாலும் சாம்பார் தான், ஆனால் அது ஒரிஜினல் சாம்பார் கிடையாது. அந்த மாதிரி தான் கதையில் மிகைப்படுத்தல் அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஆனால் இது எதுவும் இல்லாது எளிமையாக மனிதர்கள் மனதில் சென்று அமர வேண்டும்னா அது இசையால் மட்டுமே முடியும். இசையோட பவர் என்ன அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கெல்லாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், இது சமீபத்தில் வந்த பாட்டு தான், எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு பாட்டு தான். ஆனால் இப்போ இந்த பாட்டை நான் வேற மாதிரி பாடுறேன், இல்லை முதல்ல ஒரிஜினல் டியூன் பாடுறேன் உங்களுக்கு எந்த பாட்டுன்னு புரியறதுக்காக. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என்னேக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுவேன், ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. இப்போ இந்த பாட்டு இருக்கு, இது நமக்குள்ள ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துதா இல்லையா? இப்போ இந்த பாட்டையே கொஞ்சம் நான் டியூனை மாத்துறேன். ஏ கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்மானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. அதாங்க இசை. இந்த பாட்டுக்கு எது உயிர் கொடுத்ததோ கொஞ்சம் அந்த இசையை மாத்திட்டா அந்த எண்ணத்தையே அது மாத்தி விடுங்க. அது இசையினுடைய மிகப்பெரிய வலிமை, அதுதான் இசையினுடைய ஒரு சக்தி. அந்த சக்தி இருக்கின்றதே, நாம் வார்த்தைகளை கூட சொல்ல வேண்டாம், அந்த இசையை கேட்டாலே அது எதை குறிக்கின்றது என்பதை நம்மால் உணர முடியும். அந்த உணர்வு தானேங்க நெருக்கம், அந்த உணர்வு தானே நெருக்கம். அப்போ இசையை விட எது நம்மளை நெருங்க முடியும்? அதனால தான் முன்னோர்கள் பல கவிதைகளை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக பாட்டாக மாத்தினாங்க. தமிழ் தாய் வாழ்த்து, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும் அப்படின்னா அடுத்த வரி நமக்கு ஞாபகம் வராது. ஆனா நீராறும் கடலுடுத்த அப்படின்னு ஆரம்பிச்சா அடுத்த வரி உங்க எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அதுதான் இசையினுடைய ஒரு சக்தி. திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு பொக்கிஷம். ஆனா எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்ய முடியுமான்னு தெரியாது. ஆனா ஐயாவினுடைய ஒரு எண்ணம், அந்த திருக்குறள் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே படிக்கணும், மனப்பாடம் செய்யணுமா, அதுக்காக இசையாக பாடுன்னு சொல்லி ஐயாக்காக நான் அது இசையாக நாங்கள் பண்ணினோம். அதை இசை வடிவத்தில் பண்ணினோம், பள்ளி மாணவர்களுக்கு எளிமையாக திருக்குறள் புரியணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த இசை என்பது ஒரு படத்தில் ஒரு டயலாக் வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது. அத்தனை சினிமா பாட்டு எல்லாம் நினைவு இருக்குடா, ஒரு மேக்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொல்வார். ஏன்னா அந்த இசை தான். குழந்தைகளுக்கே இவங்க சொன்னாங்க கதை அப்படின்ட்டு, ஆனால் கதையை கூட ரைம்ஸா தான் சொல்லி கொடுப்போம். ஏன் ரைம்ஸா சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு புரியும். காட்டில் ஒரு சிங்கம் தூங்கியதே, காணாமல் மேல் எரி ஓடியதே, விழித்து கொண்டது சிங்கம் பிடித்திடவே,
வீல் வீல் என்றலி கத்திடவே அப்படின்னு அந்த சிங்கம் மேல எலி வந்து உட்காருமே அந்த கதை. அந்த மாதிரி இந்த கதைகளை கூட பாட்டு சொல்லலாம், அவள் பொறி தின்னலாம் அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே மனப்பாட பகுதியை கூட பாடல் முறையாக கொடுப்பது என்ன காரணம்னா, காலத்துக்கும் அவங்களுக்கு அது மறக்காது என்பதனால்தான் இசையோடு சொல்கின்றோம். இன்னொரு விஷயம், இசை என்பது ஒரு டிசிப்ளின், பண்பாடு, இவை அனைத்தையும் காட்டக்கூடியது. அதனால தான் பழைய காலத்தில் பெண் பார்க்கும் படலம் பொழுது பெண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கூட கேட்க மாட்டாங்க, பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பாட தெரிந்தது அப்படின்னு சொன்னா அவள் ஒழுக்கத்தோடு இருப்பா, அவளுக்கு பாக்கி எல்லாமே தெரியும் என்பதை அந்த ஒரு கேள்வி சரி செய்தது. அதனால அந்த இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே போல இசை கருவிகளுடைய ஒரு முக்கியத்துவம். ஒரு சினிமா இருக்குங்க, இவங்க சொன்னாங்க கதை தான் அந்த கட்டுரை, அதெல்லாம் தான் காட்சியாக நம்ம பார்க்கிறோம், அதுதான் சினிமா அப்படிங்கிறது. ஆனா அந்த சினிமாவில் மியூசிக் இல்லாம நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொரு சீனையும் நம்ம அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம். ஆனால் அந்த கற்பனை பண்ணும் பொழுது மியூசிக் இல்லாமல் பார்த்தோன்னா அது நமக்கு உள்ளே போய் சேரவே சேராது. ஆனால் அதில் அந்த ரீரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த இடத்துல நான் ரொம்ப ரசித்த ஒரு இடத்த உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். மன்னன் படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் மன்னன், சூப்பர் ஸ்டாரோட படம். இந்த மன்னனில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அதாவது விஜயசாந்தி கிட்ட அவர் டயலாக் சொல்லிட்டு இருப்பாரு, நீயும் ஒரு பெண்ணு தான், என்னை பெற்றவளும் ஒரு பெண்ணு தான், எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என் இதய துடிப்பே நின்று போயிடும் அப்படின்னு அந்த அந்த ஒரு இடம் இது. அப்போ பார்த்தீங்கன்னா திரு இளையராஜா அவர்கள் பின்னாடியே கல்யாணி ராகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஜிஎம் அப்படி அழகாக கொடுத்துட்டு வருவார். அந்த மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வரும் பொழுது ஒரு இடத்துல அது நிற்கும். எப்போ அப்படின்னா அந்த அம்மா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்க. குரல் கொடுத்த உடனே அப்படி அவர் திரும்பி பார்ப்பார், அந்த மியூசிக் நிற்கும். அவங்க அம்மாவை பார்ப்பாங்க, அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட்டாக வரும், அப்படியே அவங்க அம்மா கீழே விழுவாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் சைலன்ஸுங்க, எதுவுமே கிடையாது. அந்த அம்மாவை பார்த்து அப்படி மடியில் ஏந்தி இப்படி கண்ணை மூடின உடனே பின்னாடி பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா, 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா, 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உடைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா, உன்னாலே பிறந்தேனே அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. என்ன அற்புதமான இந்த வரிகளை வெறுமன சொன்னா கூட நமக்கு எல்லாம் மனப்பாடம் இருக்குமான்னு தெரியாது. சொல்லி பார்க்கலாமே, பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, இப்ப கேட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போனோடனே மறந்துடுவீங்க. ஆனா அதையே பாடலாக பாடும் பொழுது மனசுலயே உட்கார்ந்துருக்கு. எத்தனை பேர் இந்த பாட்டை என்னோட சேர்ந்து பாடினீங்க? அதுதாங்க அந்த இசையினுடைய ஒரு சக்தி. ஏன்னா மனிதனுடைய மனதை நெருங்கச் செய்வது இசைதான். இசை என்பது குன்னக்குடி ஐயா வயலின் மேதை, வயலின் மாமேதை குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் ரொம்ப அழகா சொல்வார். ஹாஸ்யமா விளையாட்டா சொல்லும் பொழுது சொல்வாரு, இந்த யுத்தங்கள் எல்லாம் நம்மளை சுத்தி நடக்குதே, அப்போ அந்த யுத்த களத்துல இப்படி போறது போ இல்லையா, அந்த அம்புக்கு ஆங்கிலத்துல போ அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்படி போற போக்கு பதிலா இப்படி வாசிக்கிற போவை எடுத்துன்னு போயிருந்தா சமரசம் ஆயிருக்குன்னு சொல்லுவார். அதனாலே அவர் எப்படி சொல்வார் தெரியுமா, நான் வயலினிஸ்ட் அப்படிம்பார். நான் வயலினிஸ்ட், அதாவது நான் வயலினிஸ்ட் ஒன்று, இன்னொன்று நான் வயலன்ஸ். அந்த வயலின் இருக்கிறதுனால வயலன்ஸ் இல்லாமல் வயலினை வச்சு உலகத்தில் சமரசத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக குன்னக்குடி ஐயா அவர்கள் சொல்வார். ஐயா ரொம்ப அழகான ஒரு தகவல் பகிர்ந்து கொண்டார். அரபு கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும் பொழுது இசையை வைத்து அவர்களுக்குள்ள ஒரு டெசிஷன் பண்ணுவாங்களாம். யுத்தம் பண்ண வேண்டாம், ஏன்னா யுத்தத்தில் நிறைய உயிர் சேதம் பொருள் சேதம் எல்லாம் ஏற்படும், அதனால 2 பேர் பாடுவாங்களாம், 2 கட்சி பழங்குடியினர் உட்கார்ந்து பாடுவாங்களாம்.
ஒருத்தர் சொல்லிடுவார் என்னால இதுக்கு மேல பாட முடியல, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்களாம். இவங்கள ஜெயிச்சவங்களாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு இசை என்பது யார் அரசாட்சி புரியணுங்கிறத கூட நமக்கு எடுத்து காண்பித்திருக்கு பல நேரத்துல. அது மட்டும் இல்ல, தேசப்பற்றுக்கு வருவோங்க. தேசப்பற்று என்பதை பற்றி பேசாம இந்த மேடையில் இருக்க முடியாது. பாரதியார் கவிதைகளை பற்றி இங்க பலர் பேசினார்கள். ஆனால் அந்த பாரதியாருடைய கவிதைகள்ல எத்தனைங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை உங்களுக்கு நினைவு இருக்கு? யோசிச்சு பாருங்க. அவரோட புஸ்தகம் அவ்வளவு பெருசுங்க. ஒவ்வொரு கவிதையிலையும் அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா ஒரு 4 தேசபக்தி பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே இசை வடிவில் வந்ததுதான் முதல்ல ஞாபகம் வரும். எது? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. இந்த பாட்டு நினைவுக்கு வரும். அதே மாதிரி நம்மளுடைய இன்னும் அழகான பாட்டு, வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அலை மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். கேட்கும் பொழுதே சிலிர்ப்பு ஏற்படுது இல்லையா? அந்த வார்த்தைகளுக்கும் அந்த இசை, ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் கொடுத்த இசை, அந்த மாதிரி ஒன்றொன்றும் அந்த இசையோடு பின்னி பிணைந்து பாடல்கள் வரும் பொழுது அது நமக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடைசியில் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த பீட்டுக்கு நான் நிறுத்திடுறேன். ஏன்னா இசை என்பதனால் நாங்கள் ரிதம் பீட்டை வந்து கரெக்டாக மதிக்க வேண்டும். வழக்கமா மனிதனுக்கு மனசுக்கு நிம்மதி வேணும்னா என்னங்க செய்வோம்? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எட்ரா கட்டுரைய அப்படின்னு யாராவது படிக்கிறோமா? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த கவிதையை சொல்லுப்பா காதால கேட்குறேன் அப்படின்னு சொல்றோமா? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பக்கத்து வீட்டு கதை எழுத வீட்டு கதையெல்லாம் சொல்லுன்னு கேட்குறோமா? மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல கை கொடுப்பது இசை தானே. ஒரு விரக்தி வர நேரத்துல கூட நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. என்ன வார்த்தைகள்! காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். என்ன அற்புதமான பாடல்கள்! இதெல்லாம் கேட்குறப்ப மனசுல அவ்வளவு ஏங்க. உடனே இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பாட்டு தெரிஞ்சாதாங்க பாட முடியும், இல்லைன்னா என்னன்னா எதுக்கு பாத்ரூம் இருக்கு நமக்கெல்லாம் சொல்லுங்க? ஸ்டூடியோல பாடுற ஆளை விட பாத்ரூம்ல பாடுற ஆளுங்க தானே ஜாஸ்தி. குளிக்கும் போது அப்படியே மனசுல வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அப்படி பாடுறோம் இல்லையா? அதுல நமக்கு வருமே ராஜராஜ சோழன் நான் என்னையாளும், யாரை நினைச்சு பாடுறோம்லாம் கேட்கக்கூடாது, அது பாத்ரூம் தானே, அது நமக்கு வேண்டாம். ஆனா என்னை ஆளும் காதல் தேசம், நம்மள ராஜராஜ சோழனா நினைச்சு அப்படி பாத்ரூம்ல பாடாத ஒரு வாழ்க்கை யாராவது வாழ்ந்திருக்கீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்குறேன், பாடியிருக்கீங்க தானே? எல்லாம் திருமணம் செய்தவர்கள் வேற, அதனால கண்டிப்பா பாடியிருப்பாங்க. அது மாதிரி இசை என்பது தாலாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரி வரை நம் வாழ்வில் இசை என்பது கூடவே வருவது இன்றியமையாத ஒன்றாக இருப்பதினால் நாயன்மார்கள் உள்பட பாட்டில் மருந்து கொடுத்தார்கள், பாட்டில் மருந்து கொடுக்கல. பாட்டில் மருந்தை கொடுத்து உயிர் பிழைக்க செய்தவர்கள். அதோட முக்தாயிப்பு. இந்த ஊர்ல இருக்கிற சிவனுக்கு என்ன பெயருங்க? கதை ஈஸ்வரனா? பாடலீஸ்வரன் என்று இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெயர். சங்கரா நாத சரீராபரா என்று பாடுகின்றார்கள். நாத தனுமனிஷம் சங்கரம் என்றார்கள். ஏழிசையா எழுக்கடலா என்று இறைவனே இசை வடிவத்தில் இருப்பதினால் நம் அத்தனை பேரையும் எளிமையாக மகத்தாக நெருங்குவதற்கு இசையே சிறந்த மார்க்கம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய மன நிறைவை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாம் பேசுவதற்கு ஒரு கைதட்டல் நீங்கள் கொடுக்கணும், அவங்க பாடுறதுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கணும். ஆனால் சன்மானம் ஒன்று தான் கொடுப்போம், அதுக்கு 2 கவர்லாம் கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு ஒரு கொடுப்பினை, பாடுகிற பரம்பரை, அந்த ஆர்வம், அதனால் அது பாடலில் கொண்டு வந்தாங்க. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம்,
மக்களோட நெருக்கமாக போகிறதுக்கு, மனசுக்கு உடனே தொடர்றதுக்கு இசை ஒரு வலிமையான கருவி. அதனால தான் கவிதைகளை பாடல்களாக பாடுகிற பழக்கம் ஏற்பட்டது. அவங்களுக்குரிய வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லிட்டு இப்போ நாளையும் சுருக்கமாக அனலைஸ் பண்ணி சுருக்குன்னு தீர்ப்பு சொல்லுவோம். ஒன்று, பாட்டாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, எழுத்துன்னு வருது இல்லை, படைப்பு. இன்னும் எழுத்துங்கிறத விட நல்ல வார்த்தை படைப்புன்னு வருது இல்லை, அது ரெண்டு வகையில் வெளிப்படும். வெளியிலேருந்து ஒருத்தர் நம்மளை ரொம்ப நிர்பந்தம் பண்ணுறதால நாம் ஏதாவது எழுத வேண்டி வரும், பேச வேண்டி வரும், ஏதாவது கட்டுரை கொடுக்க வேண்டி வரும். இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? புற நிர்பந்தம் அப்படின்னு பேர். எந்த நிர்பந்தமும் இல்லாமல் திடீர்னு நான் உட்காந்துருக்கிற போது, அப்பா இந்த விஷயத்தை எப்படியாவது நான் எழுதணும் அப்படின்னு தோணி அதை எழுதாமல் இருக்க என்னால் முடியாது அப்படின்னு எனக்கு உள்ளேந்து ஒரு நிர்பந்தம் வந்து எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு அக நிர்பந்தம்னு பேர். எந்த படைப்பாக இருந்தாலும் புற நிர்பந்தத்தால் வருகிற படைப்புகள் அழிந்து போய்விடும். அக நிர்பந்தத்தால் வருகிற படைப்பு என்றைக்கும் அழியாது. இதான் ரொம்ப முக்கியம். இப்போ குயில் பாட்டில் பாரதி என்ன சொல்கிறாரு? எனக்கா தோணுச்சு ஒரு நாள் இதெல்லாம் எழுது அப்படின்னு எழுதுறேன். அது உள்ளேந்து அந்த நிர்பந்தம் வரணும். சரியா சொல்லட்டுமா? எழுத வேண்டும் என்பதற்காக எழுதக்கூடாது, எழுதாமல் இருக்க முடியவில்லை என்பதற்காக எழுது. என்னால் எழுதாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் அந்த எழுத்து வெளியில் வரணும். அதனால தான் சுஜாதா எழுத்தை பற்றி ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறார். கவிதையை பற்றி சொல்கிறாரு, ஆனால் அது எல்லாத்துக்குமே பொருந்தும். என்ன தெரியுங்களா? கவிதை என்பது அனுபவ கடத்தல் அப்படின்னு சொல்கிறார். இவனுடைய அனுபவத்தை அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மாற்றுறது. அனுபவ கடத்தல்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். உண்மை, அது கதைக்கும் பொருந்தும், கட்டுரைக்கும் பொருந்தும், கவிதைக்கும் பொருந்தும், இசைக்கும் பொருந்தும். அனுபவ கடத்தல். ஒருத்தன் என்ன படைப்பாளி அனுபவிச்சானோ அந்த அனுபவத்தை அவன் ரசிகனுக்கு கடத்துறான் பார்த்தீங்களா? அந்த கடத்தல் வேலையை அஃபிஷியலாக செய்யலாம். கடத்தல்ங்கிறதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டிய, கலெக்டர் பிடிப்பாரான்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. இது அனுபவ கடத்தல், கஞ்சா கடத்தல் இல்லை, அனுபவ கடத்தல். அதை செய்கிற போது இலக்கியம் உருவாகிறது அப்படின்னு சுஜாதா ஒரு கட்டுரையில் எழுதுகிறார். இப்போ நம்ம ஒரு முன்னுரை போட்டுட்டோம். கதைன்னு ஒன்று வருது, கட்டுரைன்னு ஒன்று வருது, கவிதைன்னு ஒன்று வருது. என்ன வித்தியாசம்? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருவோம். கதையில் சில பேர் நினைப்பாங்க, என்ன ஏதோ போக வர சில விஷயத்தை எழுத போகிறாங்க, என்ன பெரிய கதை அப்படின்னு. கிடையாது. நான் ஜெயகாந்தனை பற்றி சொன்னேன் இல்லையா? ருத்ரன் எவ்வளோ பெரிய சைக்காட்ரிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். ருத்ரன் மிகப்பெரிய மனநல மருத்துவர். அவர் ஒரு சொற்பொழிவில் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் ஜெயகாந்தனுடைய கதைகளை விரும்பி படிப்பேன். ஏன் தெரியுமா? அவருடைய பாத்திரங்களை படிக்கிற போது என்னுடைய நோயாளிகளை நான் புரிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம்! அவங்க கேரக்டர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இதை சொல்கிறாங்க, ஏன்னா அவர் கேரக்டரை எடுத்து அனலைஸ் பண்ணுவார். யார்? ஜெயகாந்தன். அப்போது அதை படிக்கிற போது, அந்த கதையை படிக்கிற போது எனக்கு பல மனிதர்களை புரிந்து கொள்ளுகிற சந்தர்ப்பம் கிடைத்ததுன்னு ஒரு மனநல மருத்துவர் சொல்கிறாரு. அப்படின்னா எழுத்தாளனுடைய வலிமை என்ன யோசிச்சுப்பார். ராஜம் கிருஷ்ணன் ஆகட்டும், அனுத்தமா ஆகட்டும், பின்னால் வந்த பல பெரிய எழுத்தாளர்கள், இவங்க எல்லாருடைய எழுத்துக்களும் சார், எழுத்து அப்படின்னு வந்தால் அன்றைக்கு கதை எழுதின எல்லா எழுத்தாளர்களுமே நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை அப்படியே கொண்டாந்து நிறுத்துவாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கும் அந்த சிறுகதையில். அது ரொம்ப முக்கியம். ஒரு அதிர்ச்சி இருக்கும் முடிவில். அப்படி பார்க்கும்போது பளிர்னு ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஒன்றும் இல்லை சார், ஒரு பொண்ணு அந்த அவள் சம்பளத்தில் அந்த வீடே நடக்குது. இந்த அவள் ஒரு தொடர்கதையில் சுஜாதா நடிக்கிற போது ரோல் வரும். அந்த என்டையர் குடும்பம் அவள் சம்பளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு பொண்ணு அவள் சம்பளத்தில் நம்பி எல்லாரும் இருக்கிற போது, இது பாருங்கள், அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரும் அவளை நம்பி இருக்கிறாங்க. அவள் ஒரு நாள் பாருங்க, ராத்திரி வழக்கமாக வீட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வரல. ராத்திரி வரல. இந்த வீட்டுக்குள்ளே குச்சி குச்சின்னு பேசிக்கிறாங்க. காணுமே, ஊர் என்ன சொல்லும்? நம்ம இன்னும் அவள் வரலன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? எங்கே போய் தொலைஞ்சா? அப்பா அம்மா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பிக்கிறாங்க. ராத்திரி முழுக்க அவள் வரல. இந்த வீட்டில் லைட் போட்டே வச்சுருக்காங்க, வருவாளோ வருவாளோ வருவாளோ. காலையில் 6 மணிக்கு அவள் வர்றா, 6:30 மணிக்கு வர்றா. ராத்திரி எல்லாம் புலம்புனார்ல அப்பா,
கேட்கணும்ல. ராத்திரியெல்லாம் புலம்புனார்ல அம்மா, எங்கே போனேன்னு கேட்கணும்ல. யாரும் வாயை திறக்கலை, பேசாமல் பம்மிட்டாங்க. ஏன்னா அவள் சம்பளத்தில் வீடு நடக்குது. காலையில் அவள் ஆஃபீஸ் புறப்படுறா, அம்மா சாப்பாடு கட்டி வைக்கிறாங்க, அப்பா அவளுடைய பேக்கை எடுத்து வைக்கிறாரு, அண்ணா அவளுக்கு ஸ்கூட்டி எடுத்து வெளியே வைக்கிறான், தங்கச்சி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறா. அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு பேசாமல் போகிறா. எழுத்தாளன் கதையை முடித்தான். அவள் இரவு எங்கு போனாள்? அவள் இரவு எங்கு போனாள்? அவள் அதை ரகசியமாக நினைக்கிற போது அதை நானும் ரகசியமாக வைத்திருப்பது தான் சரி. முடிச்சிட்டான். இந்த ஒரு சிறுகதை எவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்தினுடைய தன்மையை நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு கதை. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எழுத்தின் மூலம், சிறுகதைகள் மூலம் அற்புதங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். புதுமைப்பித்தன் மாதிரி. அப்படி சார், ஒரு கேரக்டரை புதுமைப்பித்தன் விளக்குற மாதிரி யாரும் விளக்க முடியாது. ஒரு இங்கிலீஷ் துரை, அந்த இங்கிலீஷ் துரைக்கு தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கிற பெண்கள், அவங்கள இந்த சூப்பர்வைசர், கண்காணி, அவர் தவறுதலாக, அது பழைய நிர்பந்தம் வாழ்க்கை முறையில், அதுக்கு புதுமைப்பித்தன் எழுதுறாரு, அந்த கண்காணி கண்ணப்ப நாயனார் வகையரா. புரிஞ்சுதா இருக்காது? அந்த கண்ணப்ப நாயனார், அந்த கண்காணி கண்ணப்ப நாயனார் வகையரா. என்னன்னு கேட்டால், கண்ணப்ப நாயனார் தான் சாப்பிட்டு பார்த்து தான் சிவபெருமானுக்கு கொடுத்த மாதிரி, துரைக்கு யாரை அவர் அனுப்பி வைக்கிறதா இருந்தாலும் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அனுப்புவாராம். அந்த கண்காணி கண்ணப்ப நாயனார் வகையரா. ஒரு வார்த்தை எழுதுறாரு புதுமைப்பித்தன். எப்படி இருக்கும்? ஆனால் சார், எழுத்தாளர்களை பட்டினி போட்ட நாடு இந்த நாடு சார். நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், ரத்தம் உரைய சொல்கிறேன். புதுமைப்பித்தன் வறுமையில் கஷ்டப்பட்டார். அவர் மனைவி கமலா, அவர் பேர் விருதாச்சலம். விருதாச்சலம்னு அவருடைய பேர், மனைவி பேர் கமலா. லெட்டர் எழுதுகிறார் அவர். கமலா, வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். கமலா, வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். அப்போதுதான் சாப்பிடாமலேயே நாம் வெற்றிலை போட்டால் நாம் சாப்பிட்டதாக மற்றவர்கள் நம்புவார்கள். அப்போ அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய வறுமை சார். அப்போ வாழ்க்கையில் எழுத்தாளனை பெருமையாக சொல்கிறோம் சார். எழுத்தாளனை பட்டினி போட்டோம், கவிஞனை பட்டினி போட்டோம். நாங்கள் பேச்சாளர் 5 ரூபா பணம் வாங்கினா ஏன் இவெல்லாம் காசு கேட்குறா? நாங்களாம் பட்டினியில் சாப்பிடணுமா? நாங்களாம் பட்டினியில் சாப்பிடணுமா? நான் எதுக்கு சொல்ல வரேன்? கலைஞனையும் எழுத்தாளரையும் கவிஞனையும் பட்டினி போடுகிற நாடு சரியான ஒரு நாடாக இருக்க முடியாது. அவர்களுக்கான வாழ்வியலையும் வசதிகளையும் அள்ளி கொடுக்க வேண்டிய கடமை நாட்டுக்கு இருக்கிறது. அதில் என்ன தவறு இருக்கு? பாரதி கேட்டான்ல, எனக்கு பொற்பை வேணும், சால்வை வேணும், பல்லக்கு வேணும், எனக்கு காணி நிலம் வேணும், எனக்கு எல்லாம் வேணும்னு கேட்டானே, என்ன தப்பு எழுத்தாளனுக்கு? அதனால கதையோ கவிதையோ படைப்பாளியோ முதல்ல புரிஞ்சுக்கங்க. கதையோட அருமை சொன்னேன், கவிதையினுடைய அருமை. கவிதைகள் எப்படின்னா, நிறைய சொற்களை செலவழிக்காமல் சொற்சிக்கனத்தை கையாளுவது தான் கவிதை. அதில் ரொம்ப மினிமம் வேர்ட்ஸ், மேக்சிமம் எனர்ஜி, ரொம்ப குறைஞ்ச சொற்களை வச்சு அதை அப்படியே சொல்கிறது. இப்போ நாங்கள்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? நான் பேச்சாளர்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கும்போது சொல்வேன், கவிதைக்கும் பேச்சுக்கும் என்ன வித்தியாசம்? பேச்சில் தம்பி என்ன இருக்கணும்னு சொல்கிறேன், கவிதையில் தம்பி என்ன இருக்கணும்னு சொல்கிறேன். என்ன? கவிதையில் ஃப்ளோ இருக்கணும், பேச்சில் த்ரோ இருக்கணும். கவிதையில் ஃப்ளோ இருக்கணும், பேச்சில் த்ரோ இருக்கணும். அப்படி தூக்கி போட்டால் பாலை போட்ட மாதிரி பேச்சிலேருந்து ஒரு விஷயம் பற்றிக்கிற மாதிரி வரணும். கவிதையில் ஆற்றொழுக்கா அது அப்படியே ஓடுகிற மாதிரி, காலை இளம் பருதி வீசும் கதிர்களிலே, அப்படியே பாரதியாருடைய குயில் பாட்டை படிச்சிங்கன்னா கட 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 கடன்னு வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். இது கவிதைக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு. கவியரசு கண்ணதாசன் எவ்வளவு அண்ணதாசனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்ன? திரையரங்குகளை கவியரங்கங்களாக தரம் உயர்த்திய பெருமைக்கு உரியவர். திரையரங்கம்னு சொல்லாத கவியரங்கம்ங்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு தகுதி கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன். தமிழில் புழங்கி கொண்டிருந்த பல பழைய சொற்களை மீண்டும் தமிழர்கள் தெரிந்து கொள்வதற்கு கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் உதவியாக இருந்தன. சில அழகான தமிழ் சொற்கள் யாரும் பயன்படுத்தாதது, தூக்கி எங்கேயோ போட்ட வார்த்தை, அதை மறுபடியும் கொண்டு வந்து கண்ணதாசன் பயன்படுத்தி இருப்பார். அதே மாதிரி வைரமுத்து அவர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவார், எந்த டவுட்டும் கிடையாது. இப்படி நான் காமராஜன் சார், நான் காமராஜன் திருநங்கைகளை பற்றி எழுதின ஒரு வரி இன்னைய வரைக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு வார்த்தை கிடைக்கல. என்ன தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள்.
சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள். இந்த ஒரு வார்த்தை போதுமே. நா காமராஜன் பேரை உலகம் உள்ள வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்குமே. எழுத்துக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்குது. ரைட். நீங்கள் கட்டுரைக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க. கட்டுரையோட பெருமை என்ன? நான் முதலே சொன்னேன், கட்டுரைன்னு சொன்னால் சாதாரண சின்ன சின்ன கட்டுரை இல்லை. உங்களை எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. புத்தகம் பேசுதுன்னு ஒரு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகைக்கு வேலை என்ன தெரியுங்களா? என்னென்ன புஸ்தகம் உலகத்துல எல்லாம் வந்திருக்குங்கிறத நமக்கு அறிமுகப்படுத்துறது அவங்களுடைய கடமை. நீங்கள் அதை வாங்கி படித்தா என்ன தெரியும்னா, நம்ம எவ்வளவு படிக்கலேன்னு தெரியும். நம்ம ஒன்றுமே படிக்கலையே, உலகத்துக்கு அப்டேட் பண்ணிக்கலையே, நிறைய விஷயம் நமக்கு தெரியலையே, எல்லாத்தையும் உலகத்தில் எப்படியெல்லாம் எழுதி குவிச்சிருக்கிறான், என்னென்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறான், இதெல்லாம் யார் கொடுக்க முடியும்? கட்டுரை தான் கொடுக்க முடியும். நான் முதலே ஒரு முன்னுரையில் ஒரு லீடு போட்டேன். உணர்ச்சி வெளிப்படும்படியாக இருப்பது கவிதை, அறிவு முதன்மை பெறுவதாக இருப்பது கட்டுரை. கவிதை படிக்கிறதோடு நிறுத்தாதீங்க, கதை படிக்கிறதோடு நிறுத்தாதீங்க. கட்டுரைகள் படிக்க ஆரம்பித்தாதான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். நான் சொல்கிறது புரியுதா? நாடு அப்போ தான் வளர்ச்சி அடையும். கட்டுரைகளை பொறுமையாக படிக்கணும். கொஞ்சம் கஷ்டம், லாங்குவேஜ் டஃப்பாக இருக்கும். ஒரு கருத்துலேருந்து இன்னொரு கருத்துக்கு போகும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஓஷோ புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா அப்படியே தூக்கி பம்பாட் பண்ணி பெரிய பெரிய வெடிகுண்டு தூக்கி மேலே வீசின மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் அசரக்கூடாது. ஓ, நாம் இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறோமோ, இவ்வளவு மடையனாக இருந்திருக்கிறோமோ, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கட்டுரைகளை படிக்கிற பொறுமை வேணும். கட்டுரைனா சாதாரண கட்டுரை இல்லை. அம்பேத்கருடைய கட்டுரை படிக்கணும். ஏன்? ஆழமான கட்டுரை. ஹரிஜன் பத்திரிகையில் மகாத்மா காந்தி எழுதின கட்டுரையை படிக்கணும். என்ன இந்த மனுஷன் எப்படி சிந்திச்சிருக்கிறார். வஉசியோட கட்டுரையை படிக்கணும். வஉசி எவ்வளவு ஆழமான சிந்தனைகளை கட்டுரையில் படிச்சிருக்கார் தெரியுங்களா? முதல்ல தன்னம்பிக்கையை தமிழனுக்கு கொடுக்கணும்னு பாடுபட்டவர் வஉசி. அவருடைய கட்டுரை புத்தகங்கள் அந்த குறிப்பு வருது. அதெல்லாம் பொறுமையாக படிக்கணும். மறைமலையடிகள் கட்டுரை படிக்கணும். ஞானியாரடிகளுடைய உரைகளை படிக்கணும். இதெல்லாம் பொறுமையாக கட்டுரை எடுத்து படித்தா நம்ம எவ்வளவு கம்மியான அறிவோடு இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். இப்போவும் ஜெயமோகனுடைய கட்டுரைகள் ஒரு நியூ டைமென்ஷன். இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதுக்கு நேர்மாறா. சார், நான் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழி படித்து அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. ஜெயமோகன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கேரளாவில் 13 பேரை எப்போவோ கேரளாவில் அர்ச்சகராக ஆக்கிட்டாங்க. அவங்க சாதாரணமான குலத்தில் பிறந்தவங்க, அந்த உயர் குலம்னு சொல்கிற குலத்தில் பிறக்கலை. ஆனால் அவங்க 13 பேரும் முறையாக படித்து அவங்க அங்கே கோயிலில் அர்ச்சகராக ஆயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தகவலே எனக்கு எப்போ தெரிஞ்சுதுன்னு கேட்டால் ஜெயமோகனுடைய கட்டுரையை படித்த போது தெரிஞ்சுது. கோயில்களை பற்றியே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அவர். அவ்வளோ அருமையான கட்டுரை புத்தகங்களை நிதானமாக படிக்கணும். ஒரே ஒரு பணிவாக சொல்லட்டுமா? உங்கள் பையில் கையில் எப்போதும் ஒரு புத்தகம் வைத்திருங்கள். உங்கள் பையில் எப்போதும் ஒரு புத்தகம் வைத்திருங்கள். மருத்துவமனையில் மருத்துவரை பார்ப்பதற்கு காத்திருக்கிற நேரம், நீங்கள் பேருந்துக்கு காத்திருக்கிற நேரம், ரேஷன் கடையில் உங்கள் முறை வருகிற வரை காத்திருக்கிற நேரம், காதலிக்காக காத்திருக்கிற நேரம், அது எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பையிலோ இருக்கிற புத்தகத்தை கொஞ்சம் படித்தால் நீங்கள் அறிவாளி ஆவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ளைட்டில் போகும்போது, ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டில் காத்து கிடக்கிறோம், கையில் ஒரு புத்தகம்னா எவ்வளோ வசதி தெரியுங்களா? அப்படியே அந்த நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். ஜவஹர்லால் நேரு லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாருங்க ஒரு தடவை. லிஃப்ட் ஷட் டவுன் ஆகிடுச்சு. 40 நிமிஷம் கழித்து மீட்கிறாங்க அவரை. எரிச்சலோடு சொன்னார், என்னப்பா நீங்கள் லிஃப்ட்டில் ஒரு புக்கு வச்சுருந்தா படிச்சிருப்பேன்னு. அதாவது லிஃப்ட்டுக்கும் புக்குக்கும் சம்மந்தம் உண்டுன்னு கண்டுபிடிச்சவர் ஜவஹர்லால். லைஃப்பில் லிஃப்ட்டுக்கும் புக்குக்கும் சம்மந்தம் உண்டுன்னு கண்டுபிடிச்சவர் ஜவஹர்லால் நேரு. என் டைம் வேஸ்ட்டாக போச்சேப்பா, லிஃப்ட்டில் ஒரு புக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த 40 நிமிஷத்தில் நான் ஒரு புத்தகத்தை படிச்சிருப்பேனே. அப்போ யோசிச்சு பாருங்கள், படிப்பு எவ்வளோ முக்கியம். கதை அவ்வளவு அழகு, கவிதை அவ்வளவு அழகு, கட்டுரை ஆழமானது. இவங்க பாடி நம்மளை அப்படியே ஒரு நிமிஷம் பரவசப்படுத்திட்டாங்க. அம்மா பெரிய படிப்பள்ளிய, நம்ம அம்மா பெரிய படிப்பள்ளிய தாலாட்டு பாடுற, என்ன கற்பனை, என்ன அழகு. பிள்ளைக்கு விதவிதமாக அந்த தாலாட்டில் அவள் சொல்கிறாளே, எத்தனை விதமான கற்பனை இருக்குது. வெண்ணெயில் விலங்கு பண்ணி வெயிலில் போட்டு வைப்போம். எங்கள் வெண்ணெயில் விலங்கு பண்ண முடியுமா? அதை வெயிலில் வேற போட்டால் என்ன ஆகும்? அதாவது இந்த குழந்தைய அவள் சமாதானப்படுத்துகிறாளாம். வெண்ணெயில் விலங்கு பண்ணி வெயிலில் போட்டு வைப்போம். இப்படியெல்லாம் என்ன அழகு, என்ன அழகு. நம்முடைய அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தாலாட்டு, கவிதைகள், பாடல்கள், இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. நீங்கள் யோசிக்கிறீங்க, தீர்ப்பை சொல்லியா, அதை மட்டும் சொல்லாமல் எல்லாம் போறீர். இப்போ
மக்கள் அப்படின்னா 100 கோடி பேர் இருந்தா இல்லை 500 கோடி பேர் இருந்தா 500 கோடி பேருக்கு ஒன்று பிடிச்சதா வரலாறு இருக்கா? ஹோட்டலில் இப்போ நாங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட போனால் ஒருத்தர் ரவா தோசை என்பார். அது வரா தோசை. ரவா தோசை இல்லை, அது கல்லை விட்டே வரா தோசை. அவர் ரவா தோசை, இன்னொருத்தர் சொல்வார் ரவா மசால் அப்படிம்பார், இன்னொருத்தர் சொல்வார் ரோஸ்ட், இன்னொருத்தர் கீ ரோஸ்ட், இன்னொருத்தர் ரொம்ப சிக்கனம் அந்த கீ ரோஸ்ட் போட்ட கல்லிலேயே எனக்கு ஒரு ரோஸ்ட் போடுங்க. எவ்வளவு வெரைட்டி வேண்டியிருக்கு மனுஷனுக்கு, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி மக்களை நெருங்குவதற்கு நாங்கள் தலைப்பு கொடுத்தோம். நாங்கள் நடத்தினது ட்ராமா. இன்னைக்கு என்ன ட்ராமா? ஒரு சிலருக்கு கவிதை பிடிக்கும், ஒரு சிலருக்கு கட்டுரை பிடிக்கும், ஒரு சிலருக்கு பாடல் பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த கதைகள் மூலமாகத்தான் அவங்க இலக்கியத்தை அனுபவிக்க முடியும். எந்த தவறும் இல்லை. அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அப்படி தான் அனுபவிக்க முடியும். இதுக்கு ஆப்ஜெக்டிவாக ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது. சப்ஜெக்டிவாக நீங்கள் தான் தீர்ப்பு கண்டுபிடிக்கணும். உங்கள் எல்லோரையும் நான் இப்போது நீதிபதியாக ஆக்குகிறேன். ஏதாவது ஒன்று பிடித்தாலாவது பரவாயில்லை, பைத்தியம் பிடிக்காமல் இதில் 4இல் எது பிடித்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. கதை பிடித்தால் நீங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைவீர்கள், கவிதை பிடித்தால் ஓரளவு வளர்ச்சி அடைவீர்கள், கட்டுரை பிடித்தால் நாடே வளர்ச்சி அடையும், பாடல் பிடித்தால் பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியாக இருப்பார். அதனால் ஏதாவது பிடிக்கட்டும், சளி பிடிக்க வேண்டாம், பைத்தியம் பிடிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன பிடித்திருக்கிறதோ அதை படியுங்கள். மனிதர்கள் வெவ்வேறு வகையான குணமுடையவர்கள், இயல்புடையவர்கள். அதனால் யார் யாருக்கு எது எது பிடிக்குமோ அதை அவர்கள் படிக்கலாம். அவர்களை நெருங்க நினைக்கிறவர்கள் அதை ஊடகமாக பயன்படுத்தலாம் என்பதை தீர்ப்பாக சொல்லி, இந்த தீர்ப்பு வரை இருந்து கேட்ட உங்கள் திருவடிகளுக்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன்.